இல்லை அது அவங்களுடைய இல்லை அது அவங்களுடைய முடிவு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் எந்த கட்சி எதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு, தமிழக மக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அது அதனால அவர்களும் எங்கே வந்து சேரணுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அவர்கள் ரிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க கூட்டணியிலேருந்து மற்ற கட்சிகள் வெளியேறினதுக்கோ இன்னைக்கு அவர்கள் வந்து செய்யும் முயற்சிக்கோ இன்னைக்கு வந்து ஐயா காதர் மதன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு பதில் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன், அவர்கள் இன்னமும் அந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர் சொல்வது என்னன்னா, இன்னமும் எப்படியாவது குதிரை பேரத்தின் மூலமாக யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணி பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை வைத்திருக்கும் இருவரும் சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைக்க முடியும் என்று இன்னமும் முயற்சி செய்து இன்று காலை வரை இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களால் வேற வழியே இல்லை. அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற அவர்கள் மேல இருக்கிற பல வழக்குகள் வரும் என்ற பயத்தால் அவர் வந்து எப்படியாவது அவருடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல அதாவது எல்லாருக்கும் இப்ப சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஐயா காதர் மதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதான் திரு ஸ்டாலின் அவர்களே எனக்கு போன் பண்ணி நாங்க வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டிருக்கிறார். அப்ப இது யாராவது எதிர்பார்த்தீங்களா? இதுதான் நடந்து அதே இல்ல என்னன்னா ஐயா வைகோ அவர்கள் மூத்தவர். ஐயா வைகோ அவர்கள் ரொம்ப மூத்தவர். அவர் வந்து என்னைக்கும் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சப்ப கூட அவர் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. அவர் 2004 அவர்களுக்கு கிடைச்ச எம்பி பதவியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் அதையும் சேர்த்து பேரம் பேசி அவங்க கட்சிக்கு மினிஸ்டர் வாங்கிட்டு போயிட்டார். அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் என்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை மந்திரிக்கோ இல்லை பெரிய பதவிக்கோ ஆசைப்படாத ஐயா வைகோ போன்றவர்களை இவர்கள் இத்தனை நாள் இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து பதவிக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கும் பொழுது அனைவரும் அவர்களுடன் இருந்து பயணிக்க முடியாமல் வெளியேறாங்க. இதான் முக்கிய காரணம். அவர்கள் என்னைக்கும் வந்து ஐயா வைகோ வந்து என்னைக்கும் பதவிக்கு வேணாம், பெரிய மினிஸ்ட்ரி வேண்டாம், அவர் முதலமைச்சரே கொடுத்திருந்தாலும் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கக்கூடியவர். அவர் அதெல்லாம் அவருக்கு இன்னைக்கு முடியாத காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் அவர் வந்து அதிமுகவோடு சேர்ந்து பாரதிய ஜனதாவுடைய மறைமுக பாதுகாப்போடு இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதால் தான், அந்த முயற்சி நடப்பதால் தான் யாரும் நியாயமாக நேர்மையாக அரசியல் செய்யும் யாரும் அவருடன் பயணிக்க விரும்ப மாட்டார்கள். அவர் வந்து 2004 இவங்க எம்பியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள் வந்து பேரம் பேசி அவருக்கு எம்பி மினிஸ்டர் வாங்கிட்டு போனார். அதையும் பார்த்து விட்டு பேசாமல் தட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு பதவி வேண்டாம், இது வேண்டாம், அமைச்சர் வேண்டாம், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்தால் மட்டுமே போதும் இருக்கிறவர் ஐயா வைகோ. அவர் என்னைக்கும் பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டது. அவர் வெளியேறதுக்கு முக்கிய காரணம் இவர்கள் அவருடைய மக்களுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் இன்னைக்கு யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, அதனுடன் சேர்ந்து மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அனைவருக்கும் விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் இவர்களோட யாரும் செல்ல விரும்பவில்லை. அதான் முக்கிய காரணம். அதனால யாரும் இந்த மாதிரி முயற்சி செய்யும் கடைசியில் இந்த 2 பேரும் தனித்து நிற்பாங்க. திரு ஸ்டாலினும் குடும்பமும் எடப்பாடி கூட தனித்து நிற்கும். இன்னும் 2 வருஷத்துல பாருங்க 2 பேரும் மொத்தமாக கட்சியை பாஜகவோட நினைச்சிட்டு 2 ஆளுக்கு ஒரு மந்திரி சீட்டு வாங்க போறாங்க. ஆளுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க கட்சி மொத்த கட்சியும் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. மொத்த கட்சியும் இன்னைக்கு யாருமே இல்லை. அப்போ மொத்தமும் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு கட்சியை நடத்த முடியாமல் பாதுகாப்பு அவங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டும் போதும். ஏன் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நிறைய நார்த்தில் நிறைய கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் போய் ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு போன காலங்கள் இருக்கு. நிறைய பழைய கட்சிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் வீட்டுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு 2 வருஷத்துல போறாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. நன்றி.